ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்த கொரியன் ஹாரர் மூவி எக்ஸிமா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியில் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த ஃபேமிலியில் பிறந்த குழந்தைக்கு இப்போ உடம்பு சரியில்லை. அந்த குழந்தைக்காக 4 பேர் களத்தில் இறங்குறாங்க. இந்த ஃபேமிலியில் பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு தாத்தாவால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவரோட சமாதி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த சமாதியை தோண்டி வெளியே எடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் எரிக்கணும். இதை செஞ்சால் அவங்க பிரச்சனை சரியாகும். இதை அவங்க செஞ்சாங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிது. வழக்கமாக பேய் படங்கள்னாலே ஒரு பங்களாவை காமிப்பாங்க. அந்த பங்களா இந்த எக்ஸிமா படத்தில் இல்லை. மேக்ஸிமம் போர்ஷன் அவுட்டோர்லேயே தான் நடக்கும். இதுவே இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக சொல்லலாம். அதே மாதிரி வழக்கமாக வர பேய் படங்களில் ஜன்னலை முடுறது, பீரோ மேலே ஏறிக்கிட்டு பயம் காட்டுறது, கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு கண்ணாமூச்சி ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இவங்க எடுத்திருக்க படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் சின்னதாக இவங்களுக்கு லீடு கிடைக்கும். அந்த சின்ன லீடை வச்சு இவங்க செகண்ட் ஹாஃபில் மிரட்டி எடுத்துட்டாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2.25 மணி நேரம். அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சூப்பரான ஹாரர் மூவியை மிஸ் பண்ணிடுங்க கைஸ். டைரக்டர் பாரஞ்சித் இயக்கத்தில் வந்த தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். விக்ரமோட நிலத்தை ஒரு ஜமீன்தார் வாங்கிடுறாரு. அந்த ஊரில் உள்ள நிறைய பேர் நிலத்தை பறி கொடுத்துட்றாங்க. இதை சரி பண்ணவும் அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கவும் பிரிட்டிஷ்காரனோட சேர்ந்து தங்கப்பகுதியில் தேடி சியான் விக்ரமும் அந்த ஊர் மக்களும் போகிறாங்க. தங்கம் கிடைச்சதா விக்ரமோட பிரச்சனையும் அந்த ஊர் மக்களோட பிரச்சனையும் சரியாச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையும் போரே அடிக்கல. விக்ரம் அவரோட பசங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரி இவர் தங்கப்பகுதியில் தேடி போகும்போது அந்த விஷயம் இவருக்கு அடிக்கடிக்கு வந்து போகும். அந்த சீன்லாம் நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே லேக நான் ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃபில் தான் மினிக்கு சாங் தங்கலான் சாங்லாம் வரும். அந்த 2 சாங்கும் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படம் பிடிச்சது. எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. பாதி பேருக்கு ஒர்க் ஆகும், பாதி பேருக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே நிறைய இடத்துல கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒருத்தரால் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த மூவிக்குள்ளே வரும்போது அவனை குழப்புற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இந்த படத்தில் இருக்கு. விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஒரு சீன்லையும் 100% உள்ளே இறங்கி தாறுமாறாக பண்ணிட்டாரு. பார்வதியும் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. மாளவிகா அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. பசுபதி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கலக்கிட்டாரு. வழக்கமாக வர ரஞ்சித் படங்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசமான படம் தான் இந்த தங்கலான். ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த மூவியில் அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்கு. டைரக்டர் லீ வான் டை இயக்கத்தில் வந்தது கேங்ஸ்டர் த காப் த டெவில் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு சீரியல் கில்லர் ஒரு காரை ஃபாலோ பண்ணி அந்த கார் பின்னாடி இடிச்சிடறான். அந்த காருக்கு எதனா டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். அந்த டைமில் அந்த சீரியல் கில்லர் அவனை கொடூரமாக கொலை பண்ணிடுறான். இதே பேட்டர்னில் தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். படத்தோட ஹீரோவும் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. ஒரு கட்டத்தில் சீரியல் கில்லர் நம்ம கேங்ஸ்டரையும் அதே பேட்டர்னில் கொலை பண்ண பார்க்குறான். ஆனால் நம்ம கேங்ஸ்டர் 2 கத்திக்கோத்தோட தப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் போலீஸும் கேங்ஸ்டரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை தேடுறாங்க. அந்த சீரியல் கில்லர் இவங்க 2 பேர்கிட்டையும் மாட்டினானா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. கேங்ஸ்டர் காப் டெவில் இவங்க வச்சிருக்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கதையோட ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் மொத்தம் 2 ஹீரோக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் டைமை கொடுத்துருக்காங்க. படத்தில் வர ஒரு ஆக்ஷன் சீன்ஸும் தரமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டான்லியோட ஆக்ஷன் சீன்ஸ் அல்டிமேட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் இந்த 2 ஹீரோவும் சேர்ந்து சீரியல் கில்லரை பிடிக்கிற மாதிரியான ஒரு கார் சேசிங் சீன் வரும். அது வேற லெவலில் இருந்தது. படம் தாறுமாறாக இருக்குது. இந்த படத்தை நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. எந்த ஒரு இடத்துலையும் போரே அடிக்கல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பாகவே எடுத்திருந்தாங்க. படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்குது. டியூரேஷனும் 1 hour 50 minutes கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys.